வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ல அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வேலண்டைன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் வரும். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாருக்குமே வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். அந்த காதலர் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு சிறப்பான விஷயம் வந்து அவங்க மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நிகழ்ச்சியில் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நேற்றுலேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம 2 கப்பல் மீட் பண்ண போகிறோம். இவங்க வந்து காதல்ல இருந்து கல்யாணம் வரை வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த 2 கப்பல் பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா சமூகத்தை ஆரோக்கியம் பக்கம் வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்க சேஞ்ச் மேக்கர்ஸ் அப்படின்னு தான் நான் இவங்களை டேர்ம் பண்ணுவேன். நீங்க சொல்றத பார்த்தா அப்ப அவங்கக்குள்ள மட்டும் அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துல வச்சுக்கிறதுல போல இருக்கே, உலகத்துக்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு லவ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இவங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுடைய சர்ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து கூப்பிட போறேன். பிரீத்தி அண்ட் ராகவ் வந்திருக்காங்க. Thank you so much. Thanks for coming. Yes, அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டா நாங்க வந்து ரோஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்றோம். Thank you. காதலர் தின நல்வாழ்த்துக்கள். Thank you. Yes. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்காக நாங்கள் என்னங்க கேட்போம், எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு தான் வந்து கேட்போம். ஸோ அதையே சொல்லுங்கள். ஆக்சுவலாக 2009 இது ஜூலை 2009 நான் வந்து அப்போ யூஎஸில் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் பிரீத்தி வந்து இங்கே சென்னையில் இருந்தாங்க. ஓகே. அண்ட் ஸோ இந்த விண்ணை தாண்டி வருவாயை பார்த்துருந்தீங்கன்னா அதில் பல்டில் அடிச்சிங்களா? இல்லைங்க, கேட் எல்லாம் தாண்டி இல்லை, அங்கே கேட் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால் பெல்ட்டி அடிக்கலை. பட் அந்த படத்தை பார்க்குறச்சே எனக்கு அப்படியே என்னோட கதையை திருப்பி எடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி அங்கே யூஎஸில் இருக்கிறச்ச ரொம்ப லோன்லியாக இருக்கும். நான் இருந்த இடத்துல வேறு பயங்கர குளிர் வேறு, ஒன்றும் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே பசுமையே இல்லாமல் அப்படியே காஞ்சி போயிருந்தது. ஸோ அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் ஆர்கூட் இருந்தது அப்போ ஃபேஸ்புக்கில். ஓகே. ஸோ ஆர்கூட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன், யார்கிட்டயாவது பேசலாம் அப்படின்னு. அப்போ வந்து பிரீத்தியோட ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. அண்ட் அப்படி தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் ஆக்சுவலி. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 3-4 நாள் யோசிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பினேன். அண்ட் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் லக்கிலி ஒரு கோஇன்சிடென்ட்லி அவங்களும் என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருந்தாங்க அதே டைத்தில். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதே நான் படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது என்னென்னா இந்த மாதிரி பசி இருக்காது, தூக்கம் வராது அப்படின்னா. ஆனால் நான் நிஜமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு 10-15 நாளைக்கு நோ பசி நோ தூக்கம். யார் உலகத்துல எங்க கிட்ட பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டயத்துல நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப சினிமால காட்டுறதெல்லாம் உண்மைதான். நாங்க நினைச்சே பார்க்கல. எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு மேரேஜ் ஆகி? 3 வருஷம். 3 வருஷம். நல்ல வேளை 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுவோம். நம்ம பேசுறத எதை கேட்குறாங்களே. அதுவும் வந்து கரெக்ட் தான். ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ளோட்டிங்லேயே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதான் இந்த படத்தை பார்க்கறச்சே எனக்கு என்னமோ என்னோட கதையை திருப்பி எடுத்த மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் அதில் வந்து நேரம் மீட் பண்ணிருப்பாரு சிம்பு, த்ரிஷா. நாங்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நேரம் மீட் பண்ணவே பண்ணோம். ஸோ அதற்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன காதல் கதை இன்னைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் நெட்வொர்க் மூலியமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வேர்ல்டே எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுனால வந்து அதுவும் ஆர்கட் இந்த டைம்லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. பட் லவ் ஸ்டோரி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆரம்பம் ஆஃப்கோர்ஸ் ஹாப்பியாக தான் இருக்கும், எண்டிங்கும் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீங்கள் எப்படி அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணீங்க, அதில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நானும் அதே டயத்தில் இவரோட ப்ரொஃபைல் அது என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னு தெரியல. பட் அரௌண்ட் த சேம் டைம் எப்படி தான் பார்த்தேன்னு தெரியல. பட் ஐ saw his profile and of course அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாரு. ஸோ அது ஒரு ஓகே. போய் என்ன சொல்றீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அட்ராக்ஷன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அப்புறம் பேச ஆரம்பிச்ச உடனே மனசுக்கு ரொம்ப திருப்தி. நம்ம எப்படிலாம் நான் அந்த வயசுல ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கல என்னோட லைஃப் பார்ட்னர். ஏன்னா நான் இப்போ என்ன 16-17 வயசு தான் இருந்தேன். பட் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களோட ஆட்டிடியூட்ஸ் மேட்ச் ஆனது. நாங்கள் 2 பேரும் பிடிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப சிமிலராக இருந்தது. அதான் ரொம்ப ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்தது. வாவ், இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஸோ ஐ திங்க் வி கிக் ஸ்டார்டட் இட் வெரி வெரி வெல். அப்போவே வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் டெவலப் ஆயிடுச்சு. நாட் ஜஸ்ட் த லவ் ஃபீலிங்ஸ் பட் ஆல்சோ ரெஸ்பெக்ட். அண்ட் ஒருத்தர் செய்கிற வேலையில் வந்து ஒரு we had ஈடுபாடு ஒருத்தருக்கு. எக்ஸாக்ட்லி, தட் வாஸ் எக்ஸலென்ட். ஐ திங்க் the way it began for us was beautiful. Yeah, so each other வந்து admire பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ வரைக்கும் தொடருது. ஏன்னா அப்புறம் இருந்து பார்த்தீங்கல்ல admire பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் நிச்சயமா இந்த admiration தான் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு சொல்ற விஷயம் இல்லையா? இந்த அட்மைரேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வச்சு தான் அட்மைரேஷன் வந்து வரும். ஆனால் அதுக்கப்புறம் அது கேரக்டரில் வந்து பில்டப் ஆகும், அதுக்கப்புறம் அது ஆட்டிடியூட்ல வந்து பில்டப் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல போய் முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வந்து மீல் அண்ட் ஹீல் சம்மந்தமாக வந்து பேசியிருக்கோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இல்லையா? அண்ட் சச் அ யங் ஏஜில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து
வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேருமே அப்படிங்கிறதே ஒரு பிக் விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து அப்பத்துலேருந்தே இருந்ததா? அது அவர்கிட்ட ஷேர் பண்ணீங்களா? அவர் வந்து அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்தாரா? மீல் அண்ட் ஹீல் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது ஐ மீன் இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஐடியா எங்கள் 2 பேருக்கும் வந்தது. பட் எப்பவுமே நாங்கள் லவ் பண்ண காலத்துலேருந்து ஒன்றா வேலை செய்யணுங்கிற ஆசை எப்பயுமே இருந்தது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் வி நெவர் நியூ வாட் இட் இஸ். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்கோம். நான் இன்ஜினியரிங்குள்ளே போய் என்னெல்லாமோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அவரோட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட்னால. ஸோ அப்படிங்கிறச்ச அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்தது. அண்ட் இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் அந்த கேன்சர் ஃபேஸ்க்கு அப்புறம் இவரோட ரிகவரி ஃபேஸ் பார்க்கறச்சு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஏங்கியிருந்தோம். எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்களா, எடுத்து சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்ல மாட்டாங்களான்னு இருக்கிறச்சு நாங்கள் நினச்சோம் வை கான்ட் வி பி தோஸ் பீப்புள் ஹூ டூ இட் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி தாட் ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆல். எப்பயுமே ஒன்றா வேலை செய்யணும்னு ஐடியா இருந்தது. ஒரு சின்ன ஐடியா இருந்தால் அதை எடுத்து தான் பார்க்கலாமேங்கிறது ஆரம்பிச்சது தான் மீல் அண்ட் ஹீல். இது ரீசெண்ட் தான், ஒரு லாஸ்ட் 2 years தான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவ்வளோ க்ளூலாம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு 2-3 years வந்து லவ் பண்ணுறதுலே போயிடுச்சு. இதெல்லாம் பற்றி சுத்தமாக யோசிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறமா தான் போக போக சரி ஓகே கேரியரும் பார்க்கணும் அதையும் பார்ப்போமே அப்படிங்கிற. ஓகே, பீப்புள் ஹூ ஆர் இன் லவ் ஆர் அபவுட் டு லவ் நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகவுக்கு வந்து கேன்சர் வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருமே வீகனிசம் மூலியமாகவும் இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மூலியமா இதை ஃபைட் பண்ணி வெளில வந்துட்டாங்க. அந்த வீகனிசம் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே எப்போ போகணும் அப்படிங்கிற முடிவு நீங்கள் எடுத்தீங்க மீல் அண்ட் ஹீலுக்கு முன்னாடி எப்படி அந்த முடிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அது 2011 ஆக்சுவலி November 6th if I remember right. ஸோ நாங்கள் வந்து சும்மா கேஷுவலாக ஃபேஸ்புக் அப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறச்ச ஹாரர்ஸ் இந்த இந்தியன் டெய்ரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டெய்ரி கவ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு வீடியோ பார்த்தோம். அண்ட் தென் ஐ ஷேர் தட் வித் பிரீத்தி. அண்ட் அடுத்த நாளே நாங்கள் 2 பேரும் ஓகே வி ரிசால்வ்ட் அவர் செல்ஸ், சரி இனிமேலேருந்து இந்த பால் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக கன்சிஸ்டன்ட் வித் லவ் தான் வச்சுக்கோங்களேன். என்னென்னா நம்ம வந்து ஐம் இன் லவ் வித் ஹர், ஷீ இஸ் இன் லவ் வித் மீ. அதே மாதிரி லவ்ங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற ஃபீலிங்ஸ் கிடையாது, இருக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு கண்ணுக்குட்டிக்கு அதோட அம்மா கிட்ட லவ் இருக்கும். ஆர் சரி ஒரு புல் அண்ட் கவ் மைட் தெம்செல்ஸ் லவ் ஈச் அதர். அப்போ நம்ம வந்து அங்கே ஒரு கோழி, நான் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அவங்க வீட்டில் கோழி பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நானே கோழியும் சேவலும் லவ் பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா பக்கத்து சந்தையில் இருந்த பக்கத்து ஃபார்மில் இருந்த இந்த சேவலை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே இந்த கோழி வந்து ஒரு 4 நாள் சாப்பிடாம இருந்து அதுவே செத்து போச்சு. அதுக்கு தெரியுது. ஆமாம். ஸோ அதனால் லவ்லாம் வந்து மனுஷனுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் அதோட ஃபிலாசபி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம லவ் பண்ண மட்டும் போகிற அடுத்தவங்களையும் பண்ண விடணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நாங்கள் வீகனிசம்க்கு வந்தோம். இது ஒரு மெச்சூர் தாட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவ்வளோ சீக்கிரமாக இந்த தாட் வந்து வராது. நான் இவ்வளோ சின்ன ஏஜில் வந்திருக்கு அப்படின்னாலே உண்மையாக ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் மெச்சூரிட்டி மட்டும் அப்படின்னு சொல்கிறது இல்லை, இந்த மீல் அண்ட் ஹீல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதுக்கப்புறமும் கொண்டு போய் வெற்றிகரமாக சேர்த்த பெருமையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மீல் அண்ட் ஹீல் வந்து உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப்பில் எப்படி வந்து லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து கான்சிஸ்டண்ட்டாக அப்படி இருந்துட்டு வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க காதலுக்கு முன்னாடி அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நீங்களே சொன்னீங்க 3 வருஷம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் டைம் போகிறது தெரிஞ்சிருக்குமே ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி ஐ மீன் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். என்னென்னா வந்து லவ்ங்கிறது போது ப்ரைமர்லி அட்ராக்ஷன் ஃபியூல் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் அந்த அட்ராக்ஷன் வந்து ஓவர் தி டைம் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக கன்சிஸ்டண்ட்டாக மேரேஜ்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இல்லையா? அது வந்து நேச்சரில் எதுவுமே கிடையாது. நேச்சரில் ரிலேஷன்ஷிப்னே கிடையாது. நேச்சரில் வெறும் அட்ராக்ஷன் அண்ட் லவ் அவ்வளோதானே தவிர ஒரு இந்த மாதிரி நம்ம ஹியூமன் சொசைட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க மேரேஜ்னு ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்நேச்சுரல் ப்ராசஸ். அப்படிங்கிற போது அதுக்கான திங்கிங் நம்ம அதுக்கான ஹோம் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ரிலேஷன்ஷிப் லவ் பற்றிலாம் நிறைய படித்து தான் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ பாருங்களேன், இன்ஜினியராக ஆகணும்னா இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டர் ஆகணும்னா மெடிக்கல் படிக்கிறோம். ஆனால் ரிலேஷன்ஷிப்க்கு ஒன்று தான் நம்ம வந்து எதுவுமே படிக்காமல் இறங்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர் தான். அதனால தான் ஆக்சுவலி நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது. ஐ மீன் வி ஆல்சோ ஃபேஸ் தட் ஃபேஸ் தோஸ் ப்ராப்ளம்ஸ் அஸ் வெல். பட் என்னென்னா அது வந்து டீல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம அது வந்து அதை பற்றி சீரியஸாக படித்து அது அந்த ப்ராப்ளம் சால்விங் நிறைய பேர் ஆக்சுவலாக புக்கெலாம் எழுதியிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நிச்சயமாக படித்து
அதுலேருந்து விஸ்டம்லாம் கேதர் பண்ணிட்டு we have to definitely use it in our relationship. ஸோ ராகவ் சொல்கிறத பார்த்தா வந்து ஒருத்தங்களை வந்து திரும்பி பார்க்கறதுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அழகு இருந்தால் ஓகே, அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துட்டே இருக்கிறது அவங்க கூட இருக்கிறதுக்கு வந்து அந்த அழகு தான் மெயின் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து ஜென்ரலி நீங்கள் எந்த ஒரு கப்பல் கிட்ட வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜ் பற்றி கேட்டால் வந்து நிறைய பேர் ஒரு காமனான பதில் தான் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து க்ளோரியஸான பீரியட், அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரிக்கியான பீரியட். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜில் வந்து முதல் 3 மாதம் வந்து உனக்கு நான் எனக்கு நீ நம்ம எந்த விஷயங்கள் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நிறைய வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியலை. இப்போ ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய கமிட்மெண்ட்னால பண்ண முடியலன்னும் பொழுது வந்து பத்தியா இவன் எனக்கு ஏற்கனவே இப்படி சொல்லிட்டு இப்போ இப்படிலாம் பண்ணுற முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் வரும். மேபி அவங்களுக்கு உள் மனசுல தெரியும் இல்லை அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸில் ஓடிட்டு இருந்தாலும் வந்து வெளிப்புறமா அவங்க அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிச்சயமா ஒரு பெரிய கேப் வரும். அந்த கேப்பை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டாலே நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஓவர் கம் பண்ணிட்டு பிரச்சனையை உருவாக்குறீங்க. இப்போ நான் பிரச்சனை எல்லாம் உருவாக்காது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. ஆனா அது எப்படி வந்து நீங்க ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் டெஃபினெட்லி இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காச்ச ஒன்றும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது. நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் 2 adults who have no ideas to take care of themselves come together. அப்படிங்கிறச்ச இட்ஸ் நாட் அன் ஈஸி ஃபார்முலா அட் ஆல். நம்ம வளர்ந்த விதம் வேறு, அவங்க வளர்ந்த விதம் வேறு, அண்ட் ஆர் ஃபேமிலிஸ் ஆர் கெட்டிங் டுகெதர். அந்த டென்ஷன் நடுவில் ஸோ அந்த டைத்தில் ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் ப்ளேம் கேம்லாம் நடக்காமல் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அந்த ஃபேஸ். அண்ட் இன்ஃபேக்ட் எங்களோட மேரேஜில் வந்து ஈவன் பிஃபோர் வி ரியலைஸ் தட் வி காட் மேரிட் வி ஹேட் அ டிசாஸ்டர் ஸ்ட்ரைக்கிங் அட் ஆர் எண்ட். ஸோ அப்படிங்கிறச்சு ஐ வுட் சே தட் த ஃபர்ஸ்ட் 1 or 2 years of marriage எனக்கு ஞாபகமே இல்லை என்ன நடந்துச்சுன்னு. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் அண்ட் பீயிங் வித் ஹிம் ஆல் த டைம், அவ்வளோதானே தவிர. பட் அதுவும் ஐ திங்க் இட் வாஸ் சச் அ குட் பிளெஸிங் தட் வி காட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் ஈச் அதர். ஒரு கிரைசிஸில் ஒன்றா இருந்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், லைஃப்பில் ஃபிலாசபிஸ் பற்றி பேசினது அண்ட் ஆல் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் இன் லைஃப். அந்த சைக்காலஜிலேயே சொல்லுவாங்க தட் யூனோ வாழ்க்கையில் என்ன பெரிய கண்டத்தை ஃபேஸ் பண்ணணும்னாலும் இஃப் யூ ஹேவ் சம் ஒன் சப்போர்ட்டிவ் அரவுண்ட் யூ. நம்ம எல்லாம் சோஷியல் பீயிங்ஸ், நம்மளுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு திருப்தியாக ஒருத்தர் கிடைச்சிட்டாலே அதை விட ஒரு பெரிய நிம்மதி கிடையாது. ஸோ அப்படிங்கிறச்ச இந்த கேன்சர் வந்து நாங்கள் தாண்டி வந்தோம் டுகெதர் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சிருந்தது தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்ஃபேக்ட் நானே பார்த்துருக்கேன், எங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தே லாஸ்ட் தேர் டாட்டர். பட் அவங்க வந்து அந்த பீரியடில் கூட ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக வாழ்க்கையை பார்க்க முடிஞ்சதுக்கு காரணம் போத் ஆஃப் தெம் வர் தேர் ஃபார் ஈச் அதர் த்ரூ அவுட். இல்லாட்டி இட் பிகம்ஸ் வெரி அக்லி. வேலண்டைன்ஸ் டேல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் இனியவை. ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு வந்து பிரீத்தி அண்ட் ராகவ் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்படி உட்காந்து நம்மளாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம ஒப்பீனியன்ஸ் எல்லாமே. நம்ம யாருமே பெரிய ஞானிகள்லாம் எல்லாருமே வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்றீங்க ஒரு கிரைசிஸ் டைமில் வந்து எங்களோட மேரேஜ் ஸ்டார்ட் ஆனது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ காட் டு நோ ஈச் அதர், அதுக்கப்புறம் மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணதுனால லைஃப்க்கே அது ரொம்ப வந்து பூஸ்ட்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிச்சு, கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பீப்புள், யங் பீப்புள் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப பிரிட்டிலாக தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மந்தம் கல்யாணம் அப்படிங்கிறதுக்குள்ள போன அப்புறம் கூட அவங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக வந்து சீக்கிரமாக அதை வந்து நிறைய பேர் கொஞ்சம் வந்து உடையிற லெவலுக்கு போயிடுது. சில பேர் விட்டுட்டே போயிடுறாங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? நான் இப்போ சொன்ன மாதிரி அதான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அது பண்ணாலே அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வந்து தங்களே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரிலேஷன்ஷிப்ங்கிறது 2 இண்டிவிஜுவல்ஸ் கம்மிங் டுகெதர் இல்லையா. அதுக்கு முன்னாடி ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு நோ அபவுட் தெம்செல்ஸ் மச் பெட்டர். தே ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் தெம்செல்ஸ் மச் பெட்டர். அது இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வரச்சே வந்து வி ஆர் லைக் கெட்டிங் இன் டு அட்ராக்ஷன் வந்தோடனே வி ஆர் கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப். அதனால தான் அந்த பிரிட்டில்னஸ் இஸ் பிகாஸ் இவங்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு இண்டிவிஜுவலை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ தேர் ட்ரைங் டு மேனேஜ் 2 lives even without being capable to handle themselves alone. ஸோ அதனால தான் இட் பிகம்ஸ் வெரி பிரிட்டில். த பெஸ்ட் திங் இஸ் டு கிவ் இட் சம் டைம். அது ஆனால் அதுவும் கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம 16-17 இருக்கிறச்ச when we are getting those rush of emotions or rush of hormones, it's like so difficult to control. I mean, அதான் as I said, it's all right now trial and error. சும்மா ஓகே ட்ரை பண்ணுவோம், இவங்க கூட ஐ ஃபைண்ட் திஸ் பர்சன் குட், சரி இருந்து பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா ஓகே இல்லாட்டா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி. ஐ மீன் திஸ் ட்ரெண்ட் வில் கண்டினியூ until people start taking relationships seriously. For example, say நம்ம
சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் ஃபைனலி வி டோன்ட் எண்ட் அப் யூசிங் இட் இன் லைஃப் அட் ஆல். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேயே if we start learning about love and relationships, I mean, it's not going to happen anytime soon as far as I see, but probably parents can educate their kids about it. இது கிளாரிட்டி பெட்டரா இருக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் ஒத்துக்கிறேன். அவரோட தாட் ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லவ் பற்றி ஒரு எஜுகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இஸ் ஆல்சோ சேயிங் இது வந்து நான் நியர் ஃபியூச்சரில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் லவ் பற்றி ஒரு ஸ்டடீஸ் வரக்கூடாது? அந்த பீரியட்லாம் நான் கட்டே அடிக்க மாட்டேன், கரெக்டாக போய் உட்காந்து யாருமே அடிக்க மாட்டோம். வரும் அந்த ஒரு பீரியட்ல மட்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்து ஒரே ஜம்ப்ல வந்து அந்த டீச்சர்னு சொல்ல வரேன். ஆஹா, நீங்க வந்து அப்போ உங்களுக்கு நான் வேற டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொன்னது வந்து ஒரு வாஸ்தவம் தான் சார். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வந்து லவ் ஏன் பிரிட்டிலா இருக்கு, டக்குன்னு வந்து இது பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு 10 to 15 years பேக் அந்த பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில பிரேக்கப்பா இல்ல பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கேள்விப்பட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த லவர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்க முக்கிய காரணம் வந்து மேபி வீட்டுல ஒத்துக்கல, இல்ல வந்து அவங்களுக்குள்ள வந்து வேற ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து அது மாதிரிதான் மோஸ்ட்லி வந்து ஏதோ 1 2 மட்டும் தான். பட் இப்போ ஏதாவது 1 2 மட்டும் தான் they are going to the next stage of marriage. ஓகேங்களா? 1 or 2 டேஸ்க்கு ரிலேஷன்ஷிப்ல கரெக்ட் ரொம்ப வந்து இதுவா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தே காட் கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தை கூட வந்து இப்போ வந்து நிறைய வருது அப்படின்னு சொல்லலாம். அவங்களாம் கமிட் ஆயிட்டாங்க, ஸோ நான் வந்து கமிட் ஆகணும் அப்படிங்கிற பியர் ப்ரெஷர் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வேரிட் காரணங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து லவ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான் வருது. Yeah, definitely. I think அது வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ஏதோ சும்மா ஏதோ துணி மாத்துற மாதிரி ஆயிடுச்சு பேசிக்லி. டெஃபினெட்லி ஐ மீன் தட்ஸ் த ஃபீலிங் தட் ஐ கெட். நானே ஐ கேன் see so much difference between what it was 10 years earlier. இப்போ முன்னாடி 10 வருஷம் முன்னாடி ஆர்குட் வரைச்சு அதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒரு பேஜில் வரைச்சு அதில் இன்னும் கமிட்டட். அப்போ தான் ஆக்சுவலி ஐ வாஸ் லைக் ட்ரைங் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் கமிட்டட்னா என்ன அப்படின்னா என்னென்னு. ஐ திங்க் இப்போ வந்து பீப்புள் ஹாவ் அ லாட் more exposure and therefore they take it too casually as well. I think நீங்க சொல்ற மாதிரி 15 வருஷம் முன்னாடிலாம் பிரேக்கப்லாம் நான் கேட்டதே கிடையாது. I mean I would tend to think அது என்னமோ என்ன ஐ மீன் சம் சீரியஸ் மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வந்து it has become like a casual thing. But again, you know, like the education matters. For example, if someone already told us that, you know, at this age having an infatuation is a very normal thing to do, but that does not mean you need to get. இப்போ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கோங்க. honestly சொல்றேன், இப்போ ரிலேஷன்ஷிப்பே எவாலுவேஷன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கோம். ஏன் சொல்லணும்னா இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்கிடுறோம். நம்மளுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ இல்லையோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்கிறதுனால அதை எடுத்துன்னு போகணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுறது. பிரேக்கப்ங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. ஸோ நம்மளுக்குள்ள ஒத்து போகிறதோ இல்லையோ எப்படியாச்சும் அந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா 10 to 15 years முன்னாடி ரொம்ப 1 or 2 பிரேக்கப்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்பயும் இருந்திருக்கும், பட் தைரியம் இருந்திருக்காது. அந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ நிறைய பேர் பண்றத பார்த்தானா ஓகே இட்ஸ் தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டர் எல்லாரும் பண்றாங்க. சரி நானும் சேர்ந்து பண்றேன் சிச்சுவேஷன் அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னா I'll get out of it. அந்த காலத்துல என்னன்னா they will all go into resentment, and அந்த resentment என்னன்னா வயசானதுக்கு அப்புறமா வந்து ஒரே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்து கர்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்துடுறதே தவிர டுடே we all know எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. இந்த ஒரு வாழ்க்கையை நான் நல்லா வாழறதுக்கு என்னால மட்டும்தான் முடியுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் எடுத்துக்கிறோம். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் இந்த இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒன்று என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே. You can't have anything made for each other. You have to make yourself for each other. It's not a box la. Yeah, exactly. பண்ணி வரது கிடையாது. நம்மள பண்ணிக்கணும் ஒருத்தருக்காக. which I completely agree. இப்போ probably நான் எப்படி 16 வயசுல இருந்தேனோ எனக்கே சிரிப்பு வருது. அது மாதிரி யோசிச்சுட்டு ஐயோ நான் இப்படி இருந்தேனா அப்படின்னு. I mean I have to refine myself to be in a relationship which will be respected by both of us first. Forget about others. நாங்க ரெண்டு பேருமே எங்களை மதிக்கணும்னா ஒரு அளவுக்கு கொஞ்சமாச்சு மெச்சூரிட்டி அண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். அண்ட் இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும். யூ ஷுட் லவ் த பர்சன் ஃபார் வாட் தே ஆர் அப்படிங்கிறது. ஐ மீன் அது வந்து ஒரு 2 விதமாக எடுத்துக்கலாங்க. ஒரு விதத்தில் உங்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே நம்ம வந்து நல்லா இருக்கோம்னு. பட் நம்ம நல்லா இருக்கோங்கிறது எந்த மெட்ரிக்லேருந்து கண்டுபிடிக்கணும்? அதனால ரொம்ப ஹேசி பிக்சர் இதெல்லாம். அண்ட் லைக் ஹீ சைட் அந்த நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்லாம் பண்ணி only you can answer that question yourself. So you can't expect that நான் வந்து ஸ்டூபிட் அண்ட் சில்லியாக இருந்துட்டு என்ன நான் எப்படி இருக்கணும் நான் அப்படி தான் லவ் பண்ணும் அப்படின்னு நினச்சினா அவங்களே அவங்க லவ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அது வந்து டெஃபினெட்லி நிறைய சேஞ்சஸ் பண்ணும். அங்கே தான் வந்து சேஞ்சஸ் பண்ணோன்னா எல்லா சேஞ்சஸும் ஓகே வாட் இப்போ பார்ட்னர்கிட்ட என்ன சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்,
நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அவங்க there's a எக்ஸ்பெக்டேஷன் limitation. நியாயமா இருக்கு. நியாயம் அந்த நியாயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு அசிஸ்டட் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு அதை பற்றி. அந்த படிப்பு வந்து மிஸ்ஸிங். பேசிக்கலி எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணி அதை படிக்கிறாங்களே தவிர அதுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நைஸ். அப்படியே ஆயிடுது. இந்த பிரேக்கப் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயமோ அந்த பேட்சப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மெயில் அண்ட் ஹீல் பற்றி வந்து பொதுவாக பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபீல் அண்ட் ஹீல் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் நம்ம ஃபார் a change ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். இல்லை கண்டிப்பாக. ஆனால் இதை தொடாமல் இருக்க முடியாது. இட்ஸ் வண்டர்ஃபுல் திங். ஏன்னா இப்போ 2 பேர் சேர்றாங்க அப்படின்னா வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு செல்ஃபிஷான விஷயம். அவங்களுக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணுறாங்க, திருப்பியும் பிடிச்சவங்கள லவ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே சேர்ந்து பொதுவான ஒரு நன்மை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். இட் டசன்ட் ஹேப்பன் நார்மலி எவ்ரிவேர்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அந்த மீல் அண்ட் ஹீல் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சு அதை ஒரு வெற்றிகரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள இருந்த லவ் அண்ட் கோஆர்டினேஷன் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மீல் அண்ட் ஹீல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறச்ச எங்களுக்கு ப்ரைமரிலி ஐ மீன் வி ஆர் வெரி லக்கி தட் வி குட் ஃபைண்ட் அன் ஐடியா. யூஸ்வலி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து கோர்சஸ்லாம் எப்படி மார்க்கெட்டில் என்ன ஐடியா தேவைப்படுது அப்படிங்கிறதே கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஐ மீன் நாங்கள் வி வர் ஜஸ்ட் லக்கி. நாங்கள் ரொம்பலாம் எஃபர்ட்லாம் போடல ஏதாவது ஒரு ஐடியா இன்னோவேட் பண்ணணும் அப்படின்லாம். ஐ மீன் ஜஸ்ட் எங்களுக்கு நடந்த ப்ராப்ளம் ஓகே வி வர் ஆல்சோ அப்சர்விங் தட் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிற போது ஓகே லெட் அஸ் அட்ரஸ் தட் அப்படிங்கிறது தான். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் சேர்ந்து நன்மை பண்ணுறது அப்படிங்கிறது ஐ மீன் வி குட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் வே. பட் தீமைகள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே ஐ திங்க் இட் இஸ் குட் இனஃப். ஸோ மீல் அண்ட் ஹீல்க்கு நம்ம யாருக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்குட்க்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் நெட்வொர்க் மூலியமாக தான் நீங்கள் வந்து சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் சோஷியல் நெட்வொர்க் வந்து நிறைய பிரேக்கப்ஸ்க்கு வந்து அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீதிபதியாக இருக்கிறாங்க இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சியா, என்ன காரணம், லாஸ்ட் சீன்னால தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட் சீன் வந்து நீ வந்திருக்க இப்படி வேற யார்கிட்டயோ பேசுறியா, அவளோட பிக்சர் நீ எப்படி லைக் போடலாம், நீ எப்படி இவனோட ப்ரொஃபைலில் கமெண்ட் போடலாம், இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்பொழுது ஏன் இப்படி சில்லியா இருக்காங்க அப்படின்னு தோணா படத்துல வர லாஸ்ட் சீனோட இந்த வாட்ஸ்அப்ல இருக்க லாஸ்ட் சீன் வந்து ஒரே கிளைமாக்ஸா பெரிய ஒரு கிளைமாக்ஸா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இன்ஃபேக்ட் அவங்களுடைய பொசிஷன் வந்து பார்த்தா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் மூலமாவே நிறைய பேர் வந்து காதலிக்கிறாங்க அண்ட் பிரேக்கப்பும் பண்றாங்க அண்ட் வி ஆர் சிங்கிள் அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து கூட்டு போய் நம்மளை வந்து விடும் அப்படிங்கிறதோட உங்களுடைய கருத்து சொல்லுங்க. வி கான்ட் லைக் டிஸ்கவுண்ட் அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த லாஸ்ட் சீன் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க பட் என்கிட்ட பண்ணவே இது வந்து டிஸ்கவுண்ட் சில்லியாக பட்டாலும் நம்மளுக்கு ஆக்சுவலாக நீங்கள் அவங்களோட சுச்சுவேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் சிக்னிஃபிகண்ட். என்னென்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வித் ஃபேஸ்புக் ஆர் ஆர்குட் இந்த இவ்வளோ ப்ரிவலன்ஸ் வந்தது என்னென்னா மனுஷங்கள்கிட்ட ரியல் ரிலேஷன்ஷிப்ஸே போயிடுச்சு, ரியல் கனெக்ஷனே போயிடுச்சு, எல்லாமே வர்ச்சுவலாகவே கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஸோ கைண்ட் ஆஃப் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற லைன்லாம் பிளர் ஆகிடுச்சு பேசிக்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இப்போ அஃப்கோர்ஸ் when 2 people get into a relationship அவங்க வந்து 2 பேருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவங்க வந்து என்ன வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி இவங்களும் கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா தே டோன்ட் ரெசிப்ரோகேட். அடுத்தவங்கள்ட்ட இந்த எக்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணுவாங்களே தவிர திருப்பி கொடுக்கணுங்கிற மெச்சூரிட்டி நிறைய பேருக்கு இல்லை. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. என்னென்னா ஓகே அவங்க வந்து என்ன ஸ்பெஷலாக நான் வந்திருக்கேன்னா என்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. பட் அவங்க வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நீ வந்து என்கிட்ட பண்ணாமல் அவங்கக்கிட்ட பண்ணுறியா அப்படிங்கிற இட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறது சில்லியாக இருக்க தவிர லைக் when you sit in their shoes it's not as silly. The one thing that I feel is இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் இருக்குது. இட் இஸ் நாட் யூஸ்லெஸ். ஓகே நிறைய பேர்கிட்ட இப்போ நம்ம யார்கிட்டலாம் முன்னாடி கனெக்ட் பண்ண முடியாதோ அவங்களோடலாம் இப்போ கனெக்ட் பண்ணுறோம், அது பண்ணுறோம். இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸை கூட we can meet. பட் ஐ திங்க் அது எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுமோ எங்கே அந்த லைன் ட்ராப் பண்ணுமோ அங்கே வந்து விஷயம் இல்லையா? அடுத்தது கௌதம் மேன் படத்தில் இவங்க 2 பேரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போய் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரீத்தி ராகவ்னு போட்டிருப்பாங்க, அவர் வந்து ராகவ் பிரீத்தின்னு போட்டிருப்பாங்க. கொஞ்சமாவது நம்ம கெஸ்ட் பத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லலாம். நைஸ். நான் இப்போ போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் லைக் பண்ண போறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்சர்ஸ்லாம் லைக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரோம். ஒரு குட்டி பிரேக் தான் இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று.
வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே காலை வேளையில் பார்த்துருக்கீங்க. பிரீத்தி அண்ட் ராகவ் கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ் எப்படி பார்க்குறாங்க இந்த காலகட்டத்தில், அண்ட் ஆர்கோட் டைம்லேருந்து இப்போ ஃபேஸ்புக் டைமில் ட்விட்டர் டைமில் எப்படியும் அவங்களோட லவ் வந்து டெவலப் ஆகி எவல்யூஷன் ஆகி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது அப்டேட் ஆகி இல்லையா, நம்ம சாஃப்ட்வேராக மாறிட்டோம் அப்படியே இல்லை திறந்து பேசலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கே சண்டை போட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து அவுட்டிங் அந்த நாளில் போக முடியல, உங்கள் வீட்டில் வெளில விட மாட்டாங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன கலர் ட்ரெஸ் போடல, நான் சொல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நீ பேசினேன், எனக்கு ஜெலசி பொசசிவ்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தப்பு சின்னதுன்னு சொல்லிட முடியாது சௌமியா. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டிஷாக எப்பவுமே இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பெரிய சுச்சுவேஷன்ஸ் அப்படியே வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து அவருக்கு கேன்சர்னு தெரிஞ்சோடனே நீங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவரும் எப்படி வந்து ரெசிப்ரோகேட் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத அவர் எப்படி கொடுத்தாரு, பாசிட்டிவாக நீங்கள் 2 பேரும் மீண்டும் எப்படி வெளில வந்தீங்க அப்படிங்கிறத எங்க கூட பார்த்துக்கோங்க. ஷோர். ஸோ இனிஷியலி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல கேன்சர்லாம் வெளில யாருக்கோ வரும் அப்படின்னு தெரிஞ்சதே தவிர நம்மளுக்கு வரும் ஒரு நாள்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ கண்டிப்பாக வந்து ஷாக்கிங்கான நியூஸாக இருந்ததை தவிர, ஆனால் நான் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன், ட்ரஸ்ட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த சில்லி ஃபைட்ஸ்லாம் நடந்தது, சின்ன நம்மளுக்கு சைல்டிஷாக தான் தெரியாது வெளிலேருந்து, ஆனால் ஒரு அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். அவர் சொன்னால் நம்மளுக்கு நல்லது தான், இல்லை நான் சொன்னால் அவருக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவோம், இன்னும் லூஸ் தனமாக எதுவும் சொல்ல மாட்டோங்கிற ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக வரணும். ஸோ இந்த கேன்சர்னு தெரிஞ்ச உடனே இனிஷியலி வந்து அப்படியே எங்கள் ட்ரீம்ஸே ஷேட்டர்ட் ஆன மாதிரி இருந்தது. கல்யாணம் ஆகி வி தாட் வீட் ஹாவ் அ பிக் லைஃப் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து இன்னும் பெருசாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணனாலும் 2 பேரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருப்போங்கிற ஒரு கனவுலாம் கட்டிட்டு அந்த தெரிஞ்ச ஸ்டேஜில் வந்து உயிர் வாழ்வாரா இல்லையானே தெரியாது. ஸோ அப்படிங்கிறச்ச வந்து ஒரு அப்படியே எல்லாமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் போய் இவருக்கு டாக்டர் சொல்லி அவர் என்கிட்ட சொல்ல சரி ஸ்மைல் பண்ணிட்டே தான் வந்தாரே தவிர பார்த்த உடனே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏதோ சரி கிடையாது அப்படின்னு. அண்ட் உடனே அழுக வந்துருச்சு. அண்ட் வென் வி எக்ஸ்பிரஸ்ட் இட் டு ஈச் அதர் வி நியூ தட் வி ஹேட் டு ஃபைட் த்ரூ இட் டுகெதர். அழுதுண்டு இருக்கிறது இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்பிங் அஸ் அட் ஆல். இன்ஃபேக்ட் என்னால் இன்னி அதுக்கும் ஒரு விஷயம் நம்பவே முடியல. நான் வந்து ரொம்ப என் வீட்லேயே என் கசின்ஸ் எல்லாரையுமே கம்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுதுண்டு என்னாலலாம் ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்ஸ்லாம் எடுத்துக்கவே முடியாது மாதிரி இருந்துட்டு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸை கடந்து போனேன்னு நான் நினைக்கிறச்சேன். கண்டிப்பாக இவரை தான் நினச்சிப்பேன். பிகாஸ் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச். உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எனக்கு இது வலிக்கிறது அது வலிக்கிறதுலாம் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. எனக்கு ஃபிசிக்கலாக தெரியும் கண் கூட இந்த மாதிரி யூனோ ஹிஸ் பாடி இஸ் டிட்டீரியோரேட்டிங் ஸோ மச். அண்ட் நாள் முழுக்க 24 hours 5 days கண்டினியூஸாக தேர்ஸ் மெடிசன் கோயிங் இன், கையெல்லாம் வீங்கி போய் கிடக்கும். அப்படிலாம் போய் கேட்கறச்சு கூட என்றைக்குமே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. அப்போ கூட உட்காந்து லெட்ஸ் ரீட் சம்திங் டுகெதர், லெட்ஸ் வாட்ச் something together. நாங்கள் அந்த டைம் ஐ திங்க் வி ஸ்பெண்ட் in watching some really beautiful videos, பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் கேட்டுண்டு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வை வி sailed through it much better. நான் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் கம்மின்னு தான் சொல்லுவேன் இதில். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக சில இடத்துலலாம் கிவ் அப் படிச்சிட்டேன். பட் he was always there to hold my back. ஸோ அதனால் ஐ வுட் ஆல்வேஸ் திங்க் தட் நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையும் கடந்து வந்தேன்னா இவர் இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ ஈச் அதர் வந்து தே ஹாவ் டு சப்போர்ட் ஈச் அதர்ன்றதும் வந்து புரியுது. ஆனால் இப்போ வந்து ஒரு மேரேஜ், அதுவும் நம்மளுடைய இந்தியன் சொசைட்டியில் ஒரு மேரேஜ் வந்து கணவன் மனைவி சார்ந்தது மட்டும் கிடையாது. இட் இஸ் த ஹோல் ஃபேமிலி. அவங்க வந்து இந்த பக்கம் இருக்கிற ஃபேமிலி, இந்த பக்கம் இருக்கிற ஃபேமிலி. ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட வந்து 2 ஃபேமிலியுமே வந்து சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாமே அது சார்ந்து தானே வந்து இருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியோடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லுங்கள். பிஃபோர் மேரேஜ் ஐ திங்க் they were pretty okay. only thing is like அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பாவே லவ் பண்ணதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாக தெரியல. நான் சொல்லிச்சேன் அவங்க வீட்டில் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறு இருந்தது. பையன் மாஸ்டர்ஸ் யூஎஸில் படிச்சிருந்தான், ஸோ அவன் அங்கே பிஹெச்டி பண்ணுவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட்டாக ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா இந்த பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறானே. நாட் தட் அது ஒரு பெர்மிஷன் சீக்கிங்காக இருந்தது. we only gave them an information that we're in love. பட் அவங்க வீட்டில் அது இருந்தது. பட் they were also very open to accepting it, that okay பொண்ணு நல்லா இருக்காளே, let's be nice அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க. உண்மையதானே சொல்றேன். They were also very open and very very nice as soon as we started. And even during the cancer phase I will tell you that பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ஃபினாமினல். எங்கள் 2 பேர் சைட்லேருந்தும் எப்போவுமே கூட இருந்துன்னு. எஸ்பெஷலி என்னோட மதர் இன் லா நான் வந்து சொல்லி ஆனும், அவங்களும் என்ன மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருந்தாலும்
அந்த டயத்துல கூட இருந்து எப்பயுமே யாரோ கிட்ட இருக்காங்க ஒரு தைரியமே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்லாம் கூட எங்கெங்க இந்த டெல்லியில இருந்துலாம் பறந்து வந்து எங்களோட இருந்து just to be making us comfortable that nothing will go wrong. So அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து சான்ஸ்லெஸ். just to have people around you in a time of crisis is like அதை விட பெரிய சப்போர்ட் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வாழ்க்கையில. ரிலேட்டிவ்ஸ்னு சொல்றவங்க இந்த மாதிரி சப்போர்ட் தான் எப்பவுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் இந்த வேர்ல்ட். இந்த மாதிரி எப்பவுமே ஒரு பூஸ்ட் அவங்க சொன்னாங்கல்ல பக்கத்துல யாரா இருக்கிறப்போ ஒரு தனி தைரியம் வந்துடும். ஹியூமன் சைக்காலஜி அப்படிதான். ஸோ எப்பவுமே ரிலேட்டிவ்ஸ்னா எதுக்கு நல்லது செய்யணுமோ அதுக்கு வந்து கரெக்டாக நில்லுங்கப்பா அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர கருத்துன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு சீரியஸான கொஸ்டின் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறோம். இப்போ வந்து படங்கள்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் 2 பேரும்? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டும் ஒரு கொஸ்டின். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வந்து ஃபேண்டசி மாதிரி ஒரு படத்தில் வந்து இதற்காக ஏற்கனவே வந்த படத்தமாக கூட இருந்தால் பரவாயில்ல, அப்படி ஒரு படத்தில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோன்னா எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஆசை? வினய் தாண்டி வரையா எக்ஸெப்ட் த கிளைமேக்ஸ். ஓகே, இதனால தான் அந்த क्वेश्चन நான் அவர்கிட்ட கேட்கலாம். அந்த படம் சொல்லுவாரு தெரியும். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இட் வாஸ் நாட் such a happy ending, but I think in our life. பட் ஒரு விஷயம் நான் வந்து எப்பயுமே சொல்வேன், படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லவ் பத்தி மட்டும் தான் காமிப்பாங்க. அந்த லவ் பண்ற ஃபேஸ் மட்டும் தான். They will never get into the marriage. I think அலைபாய்தே was the only exception which showed what happens after marriage. Other side of the story. Yes, 100% every marriage goes through that phase. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா பேசுறனாலும் உள்ள ஏதாச்சும் கண்டிப்பா சண்டை போட்டுன்னு தான் இருப்போம். Nobody talks about what happens after marriage. What should you expect after marriage? Especially நீங்க சொன்ன மாதிரி Indian society, it's not just about 2 of you. It's this entire family which is marrying each other. And who's responsible for making them marry each other? And we is you both only. நம்ம 2 பேரும் தான் நம்ம மண்டையை உடைச்சிக்கணும் அதுக்கு. ஸோ அப்படிங்கிறச்சு அதெல்லாம் காமிக்கிறதே கிடையாது. ஸோ ஐம் சேயிங் ரிலேஷன்ஷிப் ரிக்வயர்ஸ் ஸோ மச் ஆஃப் நர்ச்சரிங் அண்ட் லவ் அண்ட் டைம் அண்ட் எஃபர்ட். அதெல்லாம் போடாமல் நான் பாட்டுக்கு நான் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு எல்லாம் இது ஒரு ஸ்டூபிட் ஃபிலாசபி சொல்லுவாங்கல்ல, திஸ் டூ ஷெல் பாஸ், வித் டைம் எவ்ரி திங் வில் பிகம் ஃபைன். நோ, வித் டைம் எவ்ரி திங் கேனாட் பிகம் ஃபைன் அன்டில் யூ ரியலி புட் யோர் ஹெட் இன் டு இட். எஃபர்ட் போடணும். இஸ் கண்டிப்பாக எஃபர்ட் போடாமல் எதுவும் நடக்கணும்னு நினைக்கிறது லூஸ் தானே. ஓகே, உங்களுக்கு படம் இல்லை, உங்களுக்கு ஒரு சாங்ல நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்து அந்த வினய் தாண்டி வருவே தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரொபோசிங் சீன்ல இருந்த காஸ்டியூம் தான் இப்ப 2 பேரும் வந்து போட்டு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கா? பாத்தீங்களா, கரெக்டா 2 பேரும் அந்த காஸ்டியூம்ல தான் இருக்கீங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்குல்ல நிறைய விஷயங்கள். அவங்களுக்கு அதே கலர் சாரி தான் என்னோட ஜீன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த சாரி வாங்கச்சு இவர் என்கிட்ட இதுதான் சொல்லி வாங்கினாரு. யூனோ த்ரிஷா wore this saree and I think you will look very beautiful னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டோம் இந்த சாரியை. படத்தோட ரொம்ப வந்து அட்டாச்டா இருக்கீங்க. ஆமா, அது एक्चुअली அந்த டைம்ல தான் நாங்க லவ் பண்ற டைம்ல தான் வந்தது அந்த படம்ங்கறதா. நாங்க ஒரு 4 வாட்டி தியேட்டர்ல இவர் யூஎஸ்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் பண்ணதே தியேட்டர்ல போய் வினய் தாண்டி வரவையா பார்த்ததுதான். and அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து everything was so breezy and dreamy that it just took us in a trance and the time. Of course, like I said, the ending was something but okay, that's the director's view. I cannot say much about it, but we related so much to it. I'm sure not just us, every lover, everyone who's truly in love with each other can relate to such movies. Yeah, so cinema பத்தி வந்து சொன்னாங்க. நீங்க ஏதோ பாட்டு ஏதோ கேட்க வந்தீங்கல்ல? இல்ல, பாட்டு இல்ல, எனக்கு சம்சாரான ஒரு படம் பார்த்திருக்கேன். இட்ஸ் ஆல் அபவுட் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப விஷுவலா வந்து அழகா காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுல வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெரிகோ ரவுண்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுல வந்து நிறைய மாடுகள் வந்து லைன்ல அப்படியே நிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு கீழே எல்லாரோட கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த மாடுகள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். பின்னாடி வந்து மிஷினில் வந்து பால் கறந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சீன் எங்கே காமிப்பாங்க அப்படின்னா, இந்த பாலை எப்படி வந்து காட்டனில் அடைச்சி விற்கிறாங்க, அதை வந்து எப்படி நம்மளாம் வந்து குடிச்சிட்டு இருக்கோம், மனுஷங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக விஷயம் தான். லவ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க 2 பேருக்குள்ள ஆதாயத்துக்காக இருந்தால் அது ரொம்ப செல்ஃபிஷான லவ் தானே. எல்லாத்துமே லவ் காமிக்கணும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுடைய கான்செப்ட் ஓரியன்டான விஷயமா தான் வந்து இருக்கு. ஸோ ஷோ லவ் டு ஆல் அப்படின்னு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா வந்து ஒரு கணவன் மனைவிக்கு மட்டுமோ இல்லை 2 லவர்ஸ்க்கானது மட்டுமோ வந்து கிடையாது. ஈவன் ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையனுக்கு வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வந்து இது அன்பர்கள் தினம் அப்படின்னு தான் நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்பொழுது இது வந்து நாட் ஒன்லி டு ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வருது. கண்டிப்பாங்க, நாட் ஒன்லி டு ஹியூமன்ஸ். நம்ம கண்ணை திறந்து பார்க்க தான் மாட்டேங்கிறோம் எந்த அளவுக்கு அனிமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் லவ்விங் அப்படின்னு. நம்ம அந்த கனெக்ஷன் இப்போ ஒரு இன்சிடென்ட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீகனாக அந்த வீடியோ பார்த்து மாறினோம் இல்லையா. மாறினதுக்கப்புறம் நாங்கள் சில ரெஸ்கியூக்கெலாம் போவோம். அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ராத்திரி வந்த தாட், நாங்கள் ராத்திரி ஒரு 2-3 மணிக்கெலாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போவோம். அப்போ வந்து ஒரு 2 லாரியில் வந்து மாடுங்கள்லாம் எடுத்துன்னு போயிருந்தாங்க. இவர் அங்கே உட்காந்து இவர் கண்ணிலேருந்து நான் தண்ணி ஐ மீன் ஹி வாஸ் கிரைங் லுக்கிங் அட் த கவுஸ். அண்ட் அது பார்க்கறச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாட் தட் எவ்வளோ கம்பேஷனேட், இவனை மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அண்ட் ஹவு லக்கி am I to be getting someone like this. So the problem is நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளே பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால we are always fighting with each other. If you're fighting with each other, when will we get time to look outside
அண்ட் டு see that other things also deserve some attention and respect. For example, animals என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ignored, disrespected species on earth. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும்தான் ஒன்லி ஸ்பீஷீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பர்கள் தினம்ல அதையும் நினச்சி பார்க்கணுங்கிற ரிக்வெஸ்ட் for everyone. ஆஃப் கோர்ஸ். ஸோ அந்த லவ் அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃபுல்லாக விட்டுட்டோம். ஸோ அனிமல்ஸ் கூட சேர்ந்து எல்லாமே உங்களை பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே இங்கே கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you so much and once again happy Valentine's Day from our entire team. Thank you so much. Thank you very much. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை காதலர் தினத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு கப்பலை பார்த்து முடிச்சிட்டோம். பட் இல்லாமல் இந்த கப்பலை பார்த்தோன்னா வந்து நெக்ஸ்ட் வர போகிற கப்பல் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்க போகிறாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறாங்க. நான் சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு வெல் பெய்ட் ஜாபை விட்டுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரே ஃபார்ம்ஸ்ல இருந்து ரேகா அண்ட் பார்த்த சாரதி அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். வெல்கம். வெல்கம் டு தி ஷோ. ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்தது? நம்மளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி மெட்டீரியலிஸ்டிக். வி ஃபோக்கஸ்ட் ஆன் கீப்பிங் அ ஜாப். ஒரு வேலைக்கு தேவையான பொருளாதாரம். வேலைக்கு போவோம், வேலைக்காக சட்டை வாங்குவோம், ஷூ வாங்குவோம், வண்டி வாங்குவோம், அதுக்கு ஒரு செலவு, அதுக்கு இஎம்ஐ, ஃப்ரெண்ட்ஸை வெளியே கூட்டின்னு போகணும், அதுக்கு செலவு, அந்த மாதிரி நிறைய செலவுகள் அந்த வேலையை காப்பாற்றுறதுக்காக. எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு நாள் இவங்க தான் டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுக்கும்போது எங்களோட தேவைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக செலவு பண்ணது ரொம்ப கம்மி. அந்த வேலையும் லைஃப் ஸ்டைலுக்காக செலவு பண்ணது தான் எல்லாமே போச்சு. மற்றவங்களுக்காக லைஃப் ஸ்டைலுக்காக மற்றவங்களுக்காக செலவு பண்ணது தான் உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தோம். ஓகே. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா வேலையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அட் த சேம் டைம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா உணவு. அந்த உணவே இப்போது விஷம் போட்டு என்னென்னமோ கெமிக்கல்ஸ் இன்டியூஸ் பண்ணி வர்றது தவிர நம்மளுக்கு நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வர உணவு ரொம்ப கம்மி. ஓகே. அந்த உணவை நோக்கி நாங்கள் பயணம் ஆரம்பித்தோம். அட் த சேம் டைம் பையனும் பிறந்தான். அவனுக்காக நல்ல உணவு தரணும்னு சொல்லிட்டு ஒரு தேடல் ஆரம்பித்தோம். அந்த தேடலில் தான் இந்த ஃபார்மிங்கும் இந்த ஆர்கானிக் ப்ராசஸ். நைஸ். ஸோ லவ் அதை பற்றின டெஃபினேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து தப்பாக சொல்லிட்டா மார்க்லாம் மைனஸ் பண்ணிடுவோம் அந்த டெஃபினேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களோட ஒப்பீனியனில் லவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ராங்கான பர்சன் கிட்ட கேட்குறீங்க. பட் நாங்கள் அதை பற்றி யோசிச்சது கிடையாது. இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்திருக்கோம், நிறைய விஷயத்தை விட்டுருக்கோம். என்ன சொல்கிறது, ஒரு அந்த புரிதல், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நானும் அவரும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் நினைக்கிற மாதிரி அவரும் இருக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாருக்கிட்டையும் பேசுறது. அவர் அப்படி அந்த அளவுக்கு கிடையாது. பட் அந்த ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட். ஒரு இடத்துல வந்து ஒரு ஹார்மனி, ஒரு புரிதல் இருக்கிறது தான் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் லவ். ஸோ 2016 கூட அந்த ஆப்போசிட் அட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து மாறவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிஷன் சப்ளையோட புரிதல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்தருடைய கருத்தை நாம வந்து உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு ட்ரே ஃபார்ம்ஸே வந்து எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஒரு ஜாப் வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுதோ இல்லை அவங்க சொல்லும் பொழுதோ அடுத்தவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கான், நம்ம அந்த செட்டப் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் யாராவது ஒருத்தருக்கு வந்து இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து யோசிச்சிருப்பீங்க. பட் ரெண்டு பேருமே வந்து பேரலாக இதுக்கு வந்து சம்மதிச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு புரிதல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு முதல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் அதுக்கு அடுத்த பர்சன் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணீங்க? இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காமனாக அந்த நாங்கள் அதை பற்றி வெளியில் பேசிக்கலையோ டிஸ்கஸ் பண்ணலைன்னா எப்பவுமே வந்து நாங்கள் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமேன்றது இப்படி தான் இருக்கும். ஓகே. நாங்கள் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து அப்போது கல்யாணம் அந்த புதுசில் வென் போத் ஆஃப் அஸ் அவ்வளோ நிறைய சம்பாதிச்சிருந்தப்போ வந்து மால்ஸ் போனோம், இதுக்கு போனோம், அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் இருந்ததே கிடையாது. ஓகே. ஸோ அது காமனாகவே எப்போவுமே வந்து வி ப்ரிஃபர் டு ஸ்டே அட் ஹோம். வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோக்கு வீட்டில் இருக்கோமோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கச்சு இவர் வந்து ஆரம்பித்தார் முதல்ல. இது மாதிரி வந்து எங்கள் அப்பா ரெண்டு பேரோட அப்பாவுமே ஃபார்மர்ஸ். நாங்கள் அதில் தான் வளர்ந்தோம். அந்த அக்ரிகல்ச்சர் இன்கமில் தான் நாங்கள் வளர்ந்தோம், படித்தோம் எல்லாமே.
அப்படி இருக்கிறச்சு வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எங்களோட ஹாலிடேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி ஆன் த ஃபார்ம். எங்கள் அப்பாங்கெல்லாம் யாருமே வந்து ஊட்டி குன்னூர் அது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனது கிடையாது. சம்மர் ஹாலிடேஸ்னால் தோட்டத்தில் தான். அந்த டைமில் கரெக்டாக வேர்க்கடலை பறிப்பாங்க, கரும்பு போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு அதுக்குள்ளே எப்போவுமே வி வர் கான்ஷியஸ் ஆஃப் இட், பட் அன்கான்ஷியஸாகவும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அதை பற்றி. பட் எங்களுக்கு இருந்துச்சு அவர் அந்த மாதிரி பண்ணணும், நம்ம இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்றப்போ ஓகே பண்ணலாமே. இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக வரல, அது எங்களுக்குள்ளே அந்த அது இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு நம்ம சொன்னால் ஓகே பண்ணலாமே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த ஜாப் குவிட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் முதல்ல சொன்னாங்க? அவர் ஜாப் குவிட் பண்ணார் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? எனக்கு ரியாக்ஷன் அப்படின்னு இல்லை, அஸ் சச் எங்களோட செலவுகளே பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதனால் வந்து ஓகே நீ குவிட் பண்ணா பண்ணு பரவாயில்ல. நாங்கள் வந்து மேஜராக ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பையனோட எஜுகேஷன், அது மட்டும் தான் நாங்கள் மேஜராக ஸ்பெண்ட் பண்ணது. அதை நான் என்னால் பார்த்துக்க முடியும், நீ குவிட் பண்ணு அப்படின்னு. சரி, இது வந்து இன்னொருத்தர் மேலே அந்த நம்பிக்கை இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணவே முடியாது. என்ன மாதிரி ஆனாலும் அவர் நம்மளுக்கே வந்து சில சமயத்தில் டவுட் வரும், இது மாதிரி வந்து இன்னும் இப்படியாவது ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டதை நம்ம பண்ண முடியுமா அது மாதிரி. பட் அல்டிமேட்லி அந்த அட் த எண்ட் ஆஃப் தி டே இல்லை பார்த்தாவில் பண்ண முடியும், பார்த்தாவில் see through. என்னோட நிறைய என்ன சொல்கிறது டவுட்ஸ் என்ன வருதுன்னா, ஃபுல்லாக போவாரா அதுக்குள்ளே, இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு டில் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அதே தான் பண்ணிட்டு இருப்பாரா, இல்லை திடீர்னு நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் மாறுமா அப்படின்ற ஒரு என்ன சொல்ல சில டவுட்ஸ் வந்துச்சு. பட் மற்றபடி எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தா ஓகே, பார்த்தா வில் see through, பார்த்தா கேன் டூ இட் அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் இருந்தால் தான் வந்து என்னால் வந்து வேறு யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைன்னா போத் ஆஃப் இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெரி இன் ஆவ் வித் ஈச் அதர். பார்த்தாவோட வேல்யூஸ்க்கும் சரி வந்து நான் எப்போவுமே ஒரு பெரிய ஃபேன். பார்த்தா எதுனால என் ஃபேன்லாம் எனக்கு தெரியாது, பட் டெஃபினெட்லி வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கமிட் பண்ணிட்டாங்கன்னா வந்து அதுக்குள்ளே கடைசி வரைக்கும் அதை பண்ணி தான் முடிச்சாகணும். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நமக்கு எப்போவுமே கீப் அப் பண்ணுன்ற மாதிரிலாம் வந்து நிறைய வேல்யூஸ் வந்து பார்த்தா ஹேஸ். அது ஐ அட்மயர், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அது இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துலலாம் வி கேன் நாட் சப்போர்ட். அதுக்கப்புறமா அவர் குவிட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா நான் பண்ணணுன்ற கூட அவசியம் இல்லையே சொல்லிட்டு. ஸோ 2 பேர் லவ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட வாரிசாக இருக்கும் எப்போவுமே. அவங்க தான் வந்து அவங்களோட ஃபியூச்சரோட டிலெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களோட சன் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 5 years. 5 years. ஸோ ஹிஸ் நேம் சித்தார்த். ஓகே, சித்தார்த்தும் வந்து இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த சண்டையை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கேட்டுருவாங்க. ஏன்னா காதல் உடல் இது மாதிரி தான் வந்து வருது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ்லேயே. ஸோ இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே வரும், அதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யா, எங்களுக்கு நிறையவே வருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகே. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் 2 இயர்ஸ்க்கு சண்டை போட்டதே கிடையாது. பாருங்க, நான் வந்து ரொம்ப டீசெண்டான கொஸ்டின் கேட்டுட்டேன். எதுக்காக சண்டை வரும்னு கேட்காம சண்டை வரும் எப்படி வந்து சமாளிப்பீங்க அப்படின்னே கேட்டுருக்கேன். சண்டைன்றது வந்து எப்படின்னா வந்து அசச் நீங்கள் சொன்னீங்களே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நீ ஏன் உன்னை எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, இன்னும் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணலாமே எனக்கு, நானே எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுது. பட் எனக்கே இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டைனா வந்து எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 minutes 3 minutes தான் அந்த சண்டை இருக்கும். ஓகே. அந்த மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து அதோட அந்த டிஸ்கஷன் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் போயிடுவார். ஒரு ஆடியன்ஸாக அதை பார்த்தா ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? யா, நைஸ். பட் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட் என்னன்னா வந்து அவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து எதாவது தப்பாக பண்ணால் கூட பார்த்தா வந்து சில விஷயத்தில் வந்து எப்போவுமே அவன் ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்கும். என்ன அது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாப்புல, எதுக்கு இது பண்ணு அப்படின்ற மட்டும் தான் சொல்லுவாப்புலே தவிர எதுக்கு இது பண்ணணும் அது. இப்போ தான் வந்து ஆஃப்டர் ஒரு லைக் ஸோ மெனி இயர்ஸ் ஓகே பார்த்தா சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றதுனால ஓகே பிஃபோர் ஒரு என்ன சொல்கிறது கவுண்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ திங்க் அண்ட் சரி ஏதோ சொல்கிறாரு என்னத்துக்கு சொல்ல, நீ எதுக்குமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு இப்போ. ஈகோஸ் கண்டிப்பாக இருக்குங்க. பட் அதே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வி ரியலைஸ் தட் அந்த ஈகோ வந்து எப்போ சைடில் பண்ணிட்டோம். ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ சேயிங், வாட் ஷீ பிலீவ்ஸ் இன் அண்ட் வாட் ஷீ ட்ரைங் டு டூ. அது பண்ணுறச்ச அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம். ஓகே, ஒரே பேஜ்லேயே அந்த சண்டையோட ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடும். ஆமாம், சண்டை அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சண்டைனா வந்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes கூட இருக்காது. கத்தி பேசுகிற மாதிரிலாம் போனதே கிடையாது. ஓகே, பார்த்துக்கோங்க, சண்டை போடுறதா தான் போட்டுக்கோங்கன்னா ஒரு 5 minutes தாண்டாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா? இது எல்லாருக்கும் வந்து இந்த ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் பற்றி வந்து சொன்னீங்க. இப்போ பொதுவான ஒரு கேள்வியாகவே வந்து இருக்கட்டும்,
இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த லவ் மேரேஜஸாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜஸாக இருக்கட்டும், சரி லவ் மேரேஜஸே எடுத்துக்குமே, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புரிதலோடு இருப்பாங்க, அவ்வளோலாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப விட்டு கொடுத்துப்பாங்க பிஃபோர் மேரேஜ். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்குள்ளே வந்து வரும்பொழுது வந்து அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியே வந்து அவங்களுக்கே வரும். நீ வந்து லவ் பண்ணும்போது இப்படி இருந்த, இப்போ இப்படி ஆகிட்ட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அப்போ எவ்வளோலாம் வந்து என்னை ட்ராப்லாம் பண்ணுவேன், இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட வந்து பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வந்து போகும். அரேஞ்ச் மேரேஜ் வந்து எடுத்துக்கிட்டா இந்த நிச்சயதார்த்தம்லேருந்து கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபோன்லலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க இன்னொருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள வந்து சின்ன சண்டை வந்தால் கூட சமாதானம் ஆகிடுவாங்க, 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணிடுவாங்க. அகேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து திருப்பி இதே விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை பிஃபோர் மேரேஜ் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அதே மாதிரி வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது, ஒரு ஃப்ரீயாக லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷர்லாம் வரச்சே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக தான் அவங்களால தாங்க முடியல. ஃப்ரீயாக லவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அது திடீர்னு வந்து ஒரு குடும்பம் இந்த மாதம் இட்ஸ் நாட் லைக் வந்து பார்த்தோம், பீச்சில் பேசணும், தியேட்டரில் போய் பார்த்தோம், படம் பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஓகே இந்த மாதம் வீட்டு வாடகை கட்டணுமோ இஎம்ஐ கட்டணுமோ அப்படின்ற அந்த ப்ரெஷர் வரச்சு வந்து ஐ திங்க் மேஜராக வந்து எஸ் அ கப்புள் உட்காந்து நம்மளுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான் வந்து ஐ திங்க் மேஜர். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறப்போ லவ் வந்ததை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒர்க் பிளேஸில் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க் பெரும்பான்மையாக எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னாலும் ஐடி செக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து மாடர்னைஸ்டான ஒர்க்ஸ் நிறையா வந்துச்சு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்ஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு வேலையிலேயே வந்து நீங்கள் 2 பேருமே இணைஞ்சு செய்கிறப்போ உங்கள் 2 பேருக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் அந்த ஒர்க் சம்மந்தப்பட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோஆர்டினேஷன்லாம் ரொம்ப நிறைய இருக்குங்க. பிகாஸ் ஒவ்வொரு வேலையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்குள்ளேயே பிரிச்சுட்டோம். நான் வந்து ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஃபார்மர்ஸோட மீட் பண்ணி பகிர்ந்துக்கிறேன். இவங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபார்மர்ஸுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போகணுன்னு ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். ஒவ்வொரு டிஸ்கஷனும் இவங்களையும் இன்வால்வ் பண்ணுவேன். அவங்களோட தேவைகளும் எங்களோட ஃபார்மர்ஸோடையும் ரொம்ப பேசிக் கோஆர்டினேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ப்ளிட் பண்ணி வேலை பண்ணுறதுனால ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது இப்போதைக்கு. ஸோ காதலர் தினத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லவ் ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், பொதுவாக வந்து நிறைய பேர் இந்த பர்த்டே முடிகிறப்போ 12 மணிக்கு விஷ் பண்ணுவாங்க, அதாவது வந்து மறந்துடக்கூடாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்றைக்கி மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி லவ் கொண்டான முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நாளில் வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் நிகழ்ச்சியை வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்னா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். அதுவும் இந்த ட்ரெஸ் கலர்லாம் வச்சு எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் அந்த கலர் கோட வர மாற்றிக்கிட்டே இருக்காங்களா, நாம வேற அப்டேட் ஆகிக்க மாட்டேங்கிறோமா, ஆனால் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. முதல்ல இந்த கலருக்கு வந்து ஒரு தீர்வு வைக்கணும். கலர்லாம் என்ன தான் ட்ரெண்ட் ஆனாலும் லவ் வந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்லலாம். 2016 ஒரே மாதிரி இருக்க லவ் அப்படிங்கிறத பற்றி ஒரு கப்பல் கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒய்ஃப் எந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கொடுக்கணுன்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள்? பிக்கெஸ்ட் சப்போர்ட் வந்து எமோஷ்னல் சப்போர்ட் தாங்க. அது என்னென்னா அவங்களுக்கு சுற்றி இருக்கிற ப்ரெஷர் நிறைய, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் அவங்க தான் வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணுன்னா ஈஸி கிடையாது. ஏன்னா சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அம்மா தான் குழந்தைய பார்த்துக்கணும். இப்போ இவங்க கடையில் 8 hours 9 hours மேனேஜ் பண்ணிவிட்டு கோஆப்ரேட்டிவாக மேனேஜ் பண்ணிவிட்டு ப்ளஸ் குழந்தையும் பார்க்கணுன்னா ஈஸி கிடையாது. ஸோ அந்த எமோஷ்னல் பில்லராக இருந்தால் தான் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நேரில் பார்த்து இந்த மாதிரி பேசிக்கணும்னு அவசியம் கூட இல்லை இல்லையா? ஏதோ நாங்கள் வந்து இன்றைக்கி இன்டர்வியூவில் இந்த விஷயம்லாம் கேட்டிருக்கிறதுனால வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு வைஃப் மூலியமாகவே இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், இதெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு இருக்கவே அப்படிங்கிறது தான். ஆனால் இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து எங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தோம் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்போவுமே அந்த பரிசு அப்படிங்கிறத லவ் பண்ணுறப்ப, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கான மொமெண்ட்ஸும் வந்து ஈஸியாக அமைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிசு கொடுத்துக்க வேண்டியது எவ்வளோ அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டும் சொல்ல, அதையும் சொல்கிறேன். பட் இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க, இதில் உன்னால் தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அப்படிங்கிற அந்த பரிசு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பரிமாற்றல் நடந்துகிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
மெட்டீரியல் கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதோட அதனால தான் நான் சேஃபாக இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கப்புறம் அது கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு பெரிய விஷயம். இவங்க ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது பேக் பண்ணி அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாவே அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எப்பயாவது இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை நல்லா இருக்குமா Actually அப்படின்னு வந்து அவங்க அவர் சொன்னது கேட்டு வந்து நிறைய விஷயம் கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்த்டேஸ்க்கும் சரி வெட்டிங் டேக்கும் சரி ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக எங்களோட எந்த இம்பார்ட்டன்ட் டேமே எங்களுக்கு ஞாபகமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் இந்த மாதிரி இது. ஸோ அதனால எவ்ரிடே வந்து வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஈச் அதர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹீஸ் பிகம் வெரி பிஸி வித் அந்த கேம்பெயின்ஸ் எல்லாம். ஓகே. பட் இந்த டே இது செலிப்ரேட் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து அவருக்கு எந்த காலத்துலையுமே இருந்தது கிடையாது. எனக்கு வந்து இப்போ எனக்கும் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எனக்கும் வந்து அந்த மாதிரி இந்த தோட்டம் இல்லை. பட் எங்களுக்கு இப்போ வந்து சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு நல்ல சாப்பாடு, டைம் ஸ்பெண்ட். என் பையன் வந்து நிறைய பேசுனான். அவன் பேச ஆரம்பிச்சு போய் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவன் இப்போ எவ்வளோ பேசுகிறானோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் லைஃப். அண்ட் உங்களோட சித்தார்த் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. அவரை பற்றி பேசுகிறப்போ வந்து இந்த ஃபார்மிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன ஜென்ரேஷனில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மூலமாக நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ உங்களோட வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட குழந்தைக்கு இப்போ இந்த வயசுலேயே புரிய வச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா ஃபியூச்சரில் வந்து வரக்கூடிய பசங்களாம் வந்து வேறு ஏதாவது படிப்புக்குனே போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மிங்க்குன்னு வராமல் அவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் சின்ன வயசுலேருந்தே தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்டாங்க. அதுதான் க்ரீமோட். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்னை வந்து 24 வயசு வரைக்கும் தோட்டமே காட்டினதே கிடையாது. தோட்டம் வீட்டுக்கு போவோம், நல்லா விளையாடுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, திருப்பி வந்துடும். காட்டினதே கிடையாது. ஏன்னா அவரோட ப்ரைமரி இன்டென்ஷன்னா நான் விவசாயத்துக்கு திரும்பிட போகிறேன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. வேண்டாம் 3 பேரையும் அந்த பக்கமே சேர்க்கல அவர். எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டம் எப்போ வீக்கெண்ட்ஸ் வந்ததுன்னா அவரையும் கூப்பிட்டுன்னு போய்டுறது. அவர் அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம இந்த சிட்டியில் என்ஜாய் பண்ணுறது இல்லை. சுற்றிட்டு வருவார். இப்போது போன வாரம் கூட திருவண்ணாமலையில் ஒரு 2-3 தோட்டத்துக்கு போனோம். 7 செட்டு சேர்ந்துச்சு. அவருக்கு பசங்களோட நிறைய விளையாடிட்டு இருந்தார். நாங்கள் வந்து தோட்டத்தை சுற்றிட்டு பார்த்துட்டு வரோம்னு கிளம்பணும். நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுன்னு சொன்னால் இல்லை நானும் தோட்டம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். அவரும் விவசாயம் திரும்பினா எங்களுக்கு சந்தோஷம் தான். நைஸ். அது நீங்கள் அந்த தோட்டத்துலேயும் சரி ஒரு ஃப்ரீ என்வாயர்மெண்ட்லேயும் குழந்தைங்க விளையாடுறது பார்க்கறதே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த பொம்மைங்க தேவையில்லை, டிவி தேவையில்லை, நம்ம வந்து வரி பண்ண வேணாம். எப்படி அவங்க என்கேஜாக இருக்காங்க அப்படின்னு இல்லை. ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடுவாங்க. அதுவே பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனே வந்து தனியாக விளையாடுப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமாக வந்து சந்தோஷமாக வந்து உட்காருவான் பக்கத்தில். என்ன பண்ணேன் இவ்வளோ நேரம் அப்படின்னா விளையாடினேன். யாரோடனா நான் மட்டும்தான் விளையாடினேன் அப்படின்னும். அந்த மாதிரி இப்போ எத்தனை குழந்தையால முடியுது. இது மாதிரி எனக்கு வந்து டிவி இருந்தா இல்லாட்டினா வந்து ஐ நீட் திஸ் டாய்ஸ், புதுசாக பொம்மை வாங்கிட்டு வரணும், இல்லை வெளியில் கூப்பிட்டு போகணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு குழந்தையால விளையாட முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. எவ்வளோ குழந்தைங்க வந்து மற்றவங்களோடு சேர்ந்து விளையாடுறாங்க, இல்லை தனியாகவே அவங்களுக்குள்ளேயே வந்து தே டூ தீஸ் கேம்ஸ். அதெல்லாம் வந்து இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். அவருக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வெளியிலலாம் போனோம்னா கண்டிப்பாக கிரேட் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மணிக்குள்ளேயே வந்து அந்த பார்ட் அங்கேயே முடிஞ்சிடக்கூடாது. அந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துலையும் தொடர்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியுது இல்லையா? ஏன்னா வந்து இந்த பேரண்டிங் பற்றி பேசும்பொழுது என்னதான் வந்து லவ்லி கப்பலாக இருக்காங்க, நாங்கள் சண்டையே போட்டதில்லை அப்படின்னா கூட பேரண்டிங் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கலாம். இப்போ மேபி வந்து அப்பா வந்து சொல்லலாம் கொஞ்சம் கண்டிச்சு வலை அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து இல்லை ரொம்ப கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நீ கண்டிக்காதனால தான் அவன் இதை பண்ணா அப்படின்னு சொன்னா நான் கண்டிச்சா மட்டும் இப்படி வந்து அந்த பேரண்டிங் மூலயமாவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் அவங்களுடைய குழந்தை என்னவா ஆகணும் அப்படிங்கிற கனவு அவங்க முன்னாடி என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பேரண்டிங் அப்படின்னு வரும்போது உங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருமா, இல்லை ஜென்ரலி இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க? அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா வாஸ் ஆல்வேஸ் எப்பவுமே கிளியராக இருக்கிற பர்சன். இது மாதிரி இதுதான் அப்படின்றது ரொம்ப நாளாக வந்து அவருக்கு அந்த புரிதல்லாம் வந்துருச்சு. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு இதெல்லாம். ஸோ என்னோட இன்னும் வந்து ஒரு நார்மல் பேரண்ட்டாக என் பையன் இதெல்லாம் பண்ணணும், என் பையன் இதெல்லாம் பண்ணலையே அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும். அதை வந்து நான் புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் அவன் மேலே. அது வந்து சில சமயத்தில் அவன் பண்ணாதப்போ எனக்கு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாகி நான் அவனை வந்து கோமா பேசுறது இல்லை திட்டுறது அது மாதிரிலாம் இருக்கிறச்சே பார்த்தா
ஓ சரி ஏன் இதெல்லாம் பண்ணலை அந்த மாதிரி இனிஷியல் இயர்ஸ் வந்து எங்களுக்கு டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து அந்த மேஜராக வந்து அந்த கருத்து வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பீரியட் ஓகே ஃபைன் நாங்களும் போய் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய பேரை மீட் பண்ணாங்க. குழந்தை இந்த மாதிரி இருக்குல்ல என்ன தப்பு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் வந்துச்சு. ஓகே. பட் அதனால நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு. நிச்சயமா ஒரு இன்னொரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்க வேண்டிய கொஸ்டினை இப்போ கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இப்போ இந்த நிலையில இருந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஹாப்பினஸ்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து திரும்பி பார்த்தா நம்ம கடந்த காலங்களில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மெமரிஸ் இருக்கணும், அதுவே பொறுமை. ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு க்ரோ ஓல்ட் வித் யூ அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த லவ் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவ்வபிளாக இருக்கிற கப்பல் கூட நான் வந்து பார்த்துருக்கேன், வேந்திருக்கேன். இப்படி நிச்சயமாக வந்து இவ்வளோ கருத்து வேறுபாடுகளை தாண்டி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பேசும்பொழுதே அதை நான் லைட்டாக அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்ட உடனே 2 பேரும் டக்குன்னு திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்ல அப்படின்னே அடுத்தர் வந்து சொல்ல ஆரம்பிச்சு சொல்லிடலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துலயே உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இட் கம்ஸ் வித் மெச்சூரிட்டி டெஃபினட்டா அப்படிங்கிறதும் வந்து புரியுது. ஸோ வந்து இப்போ இருக்கிற யங் லவபிள் கப்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெச்சூரிட்டியில் வந்து எவ்வளவுதான் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து புரிய வச்சிருக்காங்க. நைஸ். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லவ் பற்றி மட்டும் வேலண்டைன்ஸ் டேனே நாங்கள் யோசிச்சது கிடையாது இது வரைக்கும். ஈவன் ஃப்ரம் கோர்ட்ஷிப்ல பீரியட்ல கூட நாங்கள் வேலண்டைன்ஸ் டேலாம் நாங்கள் நினைச்சே பார்த்தது கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ஹி வெண்ட் ஆஃப் சம்வேர். எனக்கும் நாய்க்கு ரொம்ப தூரம், ஹி காட் அ நாய்க்குட்டி வேற. நைஸ். இன்னைக்கு வந்து நீங்க எங்க கூட உங்களோட லைஃப் பத்தி மட்டும் இல்லாம நீங்க மெயினா பண்ணிட்டு இருக்க அந்த ஃபார்மிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்ல, நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு, அதாவது நம்ம ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்யறதுக்கு நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. இங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்துச்சு. அண்ட் ஸ்ப்ரெடிங் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு ஒன்ஸ் அகைன். இன்னைக்கு வந்து நம்மளோட டே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வேலண்டைன்ஸ் டேனா வந்து இப்படிதான், இது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிரேக் பண்ணியா பலூன்ஸ் டெஃபினட்டா இருக்கும் தான். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து லைஃப் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. நிச்சயமா நம்மளோட செட்டு மாதிரி லைஃபை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வீட்டுக்கு போகும்போது சும்மா போகிறீங்க இந்த மாதிரி பலூன்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. அண்ட் வேலண்டைன்ஸ் டே நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நாளைக்கு 7 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறோம். அதற்கு டாடா அண்ட் பை பை ஃப்ரம் வருண் அண்ட் சௌமியா அண்ட் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று.